அருமையான ஒரு குடும்பம். அப்பா வெளியூர் போயிருந்தாரு. சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மாவுக்கு இந்த பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு சொன்னாலும் பயப்படுறாங்க. மம்மி பயமா இருக்கு, மம்மி பயமா இருக்கு, மம்மி. சரி, மம்மி நினைச்சாங்க, சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொன்னா எப்படியாவது எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு, ஓகே பென் ப்ளீஸ் ப்ரே அப்படின்ட்டாங்க. இந்த பெண்ணுக்கு அம்மா ப்ரே பண்ணணும்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ப்ரேயர் வரணும் வாயில வர்றதுன்னு தெரியல. கண்ணை மூடுனா, கையை கூப்புனா, சொன்னா ஐ லவ் யூ டாடி, ஜீசஸ் நேம் ஆமேன் அப்படின்ட்டான். அவனுக்கு என்ன, எங்க அப்பா என் கூட இருந்தா எனக்கு பயம் கிடையாது. அன்பான பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்முடைய அப்பா நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடுறோம். நம்முடைய அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பரமபிதா நம்மோடு இருக்கிறார். He is called as sons. வேதம் சொல்கிறது, ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நம்ம அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. என்னன்னா, அவரை எப்போதுமே டாடின்னு கூப்பிடலாம், அப்பா பிதாவே. வேற எந்த ஒரு உலகத்துல இருக்கிற வழிமுறைகளிலும் கடவுளை பார்த்து என் அப்பான்னு கூப்பிடுறதே கிடையாது. நம்முடைய ஏசப்பாவை மட்டும் தான் அப்பான்னு கூப்பிட முடியும். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை விட்டுருவேனா? ஒரு தகப்பனை போல என் தோல்ல சுமப்பேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பி வைப்பேன். ஐ வில் டேக் கேர். என் மகன் என்கிட்ட ஏதாவது தேவைன்னு சொன்னா ஒரு லெட்டர் எடுத்து, மை டியர் டாடி ஹூ ரிசைட்ஸ் இன் வடபழனி, ஐ வாண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் தட் ஐ ஹேவ் அ ஹோல் இன் மை ஷூ, கேன் யூ பை மீ அ ஷூ, ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, ஐ பெக் யூ. கேட்க மாட்டான், நேரா வருவான், டாடி உங்க கார்டு கொடுங்க, ஷூ வாங்கணும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிக்கோ மகனே, நல்ல ஷூவா வாங்கு அப்படின்னு சொல்லி, தவிர தம்பி தயவு செய்து ரோட்ல இருக்கிற 110 ரூபாய் ஷூவா வாங்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் டாடி. இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை நீங்க எதிர்பார்க்கிறதோட பெஸ்டா கொடுக்க போறார். யுவர் டாடி லவ்ஸ் யூ. உங்களை ஆண்டவர் அடிமையா இல்ல, அவருடைய மகனா வச்சிருக்கிறார். So rejoice today. Your father covers you. God loves you. Jesus bless you in Jesus name. Amen. God bless you. Have a wonderful day.